இன்னைக்கு சனிக்கிழமையா ரொம்பவே நேரமா எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலை குடிச்சிட்டு வீடெல்லாம் ஒரு பக்கமா இருந்து கூட்டி மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். மாப்பு போறது என்னமோ ஈஸியான வேலை தான். ஆனா வீட்டை ஒரு பக்கமா இருந்து ஒதுங்க வச்சு கூட்டுறதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா போட்ட வாக்கிலேயே எல்லாம் பிள்ளைங்க போட்டு வச்சிடறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி 2 பேத்துக்குமே ஸ்கூல் லீவா, அதனால ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காங்க. நேற்று ஸ்கூல் விட்டு வந்தோடனே போட்ட பேக்லாம் அப்படியே கிடந்துச்சு. யாராச்சும் எந்திரிச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிள்ளைங்க ஒருத்தர் கூட எந்திரிக்கலைங்க. சரி, எப்பயும் நம்ம நேரமாக எந்திரிச்சு செய்கிற வேலை தானே நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் கடையல், அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சிருந்தேன். இப்போ தொடர்ந்து 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் காலையில் குடிச்சிட்டு இருக்கேன். அப்படி குடிக்கிறதுனால கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சில பேர் குட்டிமா கண்ணை பார்த்துட்டு சிஸ்டர் பாப்பாவை கூட்டு போய் கண்ணை செக் பண்ணுங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இல்லை, தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சிஸ்டர்ஸ். பாப்பாவோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். பாப்பா பிறந்ததுலேருந்தே கண்ணு அப்படிதான். வீட்டுக்குள்ளே நல்லா பார்க்கும்போது நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. வெளியே வந்துட்டா சூரிய வெளிச்சத்தில் கண்ணு ரொம்ப அவங்களுக்கு கூசுது. நாங்களும் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கண்ணு செக் பண்ணிட்டோம். போக போக சரியாயிடும். இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நீங்களாவது கமெண்ட்ல தான் கேட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் பாப்பா முன்னாடியே கேட்டுருவாங்களா, பாப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு சில டைம்ல அம்மா எனக்கு கண்ணு சரியாயிடுமான்னு என்கிட்ட கேட்பாங்க. நானும் சரியாயிடுடா, நீ பெரிய பாப்பா ஆனதுக்கு அப்புறம் சரியாயிடும்னு சொல்லி வச்சிட்டு இருக்கேன்.